வாழ்க வளமுடன். பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள். என் கதைகள் பல வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்தார்க்கும் இன்ஸ்டாகிராமிற்கும் வணக்கங்கள். என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் அமோக ஆதரவு தந்து வருகின்ற ரசிக பெருமக்களையும் வாழ்த்தியும் வணங்கியும் மகிழ்கின்றேன். இன்றைய சிந்தனைக்குரிய கதையாம் இருந்தும் பயனில்லை என்பதாகும். அன்று கோயில் குளத்து அருகே அமர்ந்து உரையாடுகின்ற இருவர்களின் செயல்பாடுகள்தான் இந்த கதை. வெள்ளிக்கிழமை மாலை வேளையில் வழக்கம்போல் சிந்தாமணி அம்மாளும் அந்த ஊரின் அருகில் உள்ள சின்னாலப்பட்டி அறிவுமணி என்பவர்களும் சந்தித்தார்கள் கோயில் குளத்தங்கரையில். சிந்தாமணிக்கு வயது 58, அறிவுமணிக்கோ வயது 27. அறிவுமணி அப்போது என்னம்மா நலமா என்றாள். உடனே சிந்தாமணி அம்மாள் தன்னைத்தான் கேட்கிறாள் என்பதை உணர்ந்து, நலத்துக்கு என்ன குறை, எப்பொழுதும் போல்தான், நன்றாகத்தான் உள்ளேன் என்றாள். அழுத்துக்கொண்டோ அழுக்காமலோ. அந்த கோயில் குளத்து அருகில் சுதாரித்து கொண்ட சிந்தாமணி அம்மாள் மீண்டும், இன்று ஏதாவது கேள்வி உண்டா, என்னிடம் வழக்கம்போல் விளக்கம் கேட்பாயே என்றாள். உடனே அறிவுமணி, இருக்காதா பெண்ணே, அம்மா, இந்த உலகத்தில் எல்லாம் இருந்தும் சில வேளை பயனில்லாமல் போகின்றதே, எதனாலம்மா? அப்படி சொல்ல முடியாது அறிவுமணி. சில நிகழ்ச்சிகள்தான் வாழ்வில் அப்படி ஆகின்றன. ஓ, அப்படியா அம்மா, என்ன காரணம் அம்மா என்றாள் அறிவுமணி. உடனே சிந்தாமணி அம்மாள், சொல்கிறேன் தங்கம், கேள். சிலருக்கு கஷ்டப்படாமல் எதுவும் கிடைத்துவிட்டாலும் கூட சிலருக்கு விதிப்படி அதனால் பயனில்லாமலும் இருந்தும் பயனில்லாமலும் இல்லாமல் பயனில்லாமலும் போவதும் உண்டு. அதாவது சர்க்கரை நோய் உள்ளவர்கள் மா, வாழை, பலா பழங்களை சாப்பிட முடியாமல் போகுமல்லவா? அப்படியா அம்மா? இரு, குறுக்க பேசாத. இருந்தாலும் சரியாக சொன்னாய் அறிவுமணி, என்னை கொஞ்சம் பேச விடுமா? தெளிவாக சொல்கிறேன் என்றாள். சொல்லுங்கள் அம்மா என்றாள் அறிவுமணி. உடனே, என்ன கேட்டால், எவை இருந்தாலும் அதனால் பயனில்லை என்பதுதானே சரியாக கேட்டாய். கூறுகிறேன் கேள். நமது குடும்பங்களில் ஆபத்து வேலைகளில் உதவாத பிள்ளைகள் இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன? யோசிக்கிறாயா? மேலும் கேள். பசிக்கு அந்த நேரத்தில் உதவாத உயரிய அன்னமாம் சோறு போல்வனமும் இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன? என்ன பார்க்கிறாய்? இன்னும் கேள். தாகத்தையும் வெப்பத்தையும் தக்க நேரத்தில் தீர்க்காத தணிக்காத தண்ணீரும் இருந்தும் என்ன, இல்லாவிட்டாலும் என்ன? என்ன பார்க்கிறாய்? இன்னும் முடியவில்லை. நான்காவதையும் கேள். வறுமை அறியாமல் அதிக செலவு செய்யும் பெண்டிரும் ஆடவரும். யோசித்துப்பார், பயன் என்ன இருந்தும்? இன்னும் கூறுகிறேன் கேள். கோபத்தை தணிக்காத வீட்டிலோ நாட்டினோ இருக்கின்ற தலைமையையும் என்ன பயன்? இன்னும் இருக்கிறது, அவசரப்படாதே அறிவுமணி, கேள். ஆசான் போன்றவர்களின்
உபதேச மொழிகளை கேட்காத மாணாக்கர்களும் இருந்தும் என்ன இல்லாவிட்டாலும் என்ன பயனில்லை அல்லவா? இன்னும் இருக்கிறது, அமரு. எழுந்திருக்கவில்லை அம்மா, சும்மா. சரி சரி, உட்காரு. இன்னும் சொல்வதை கேள். மாசு அழுக்கு நிறைந்த நீர் தடாகத்தின் தீர்த்தங்களும் இருந்தும் பயனற்றவையே. இப்பொழுது புரிகிறதா? நான் கூறிய 7 வகையாலும் உலகத்தவர்க்கு ஒரு நாளும் பயன் இல்லை. இதுவே உண்மை. இதை யாவரும் உணர வேண்டும். என்ன அறிவுமணி, ஓரளவு இன்றைய விளக்கம் பெற்றாயல்லவா? நன்கு பெற்றேன் சிந்தாமணி அம்மா. நீங்கள்தான் எனக்கு அறிவுமணி என்றாள். போதும் போதும் புகழாதே என்றவுடன் உடனே அறிவுமணி அம்மா, நீ தாங்கள் கூறிய இந்த 7 வகை பயனின்மையாய் உள்ள ஒற்றை எல்லாம் 7 உலகத்தவர்க்கும் கண்டிப்பாய் நான் எடுத்து கூறுவேன் என்றபடி வணங்கி இருவரும் விடைபெற்றனர். எவை இருந்தும் பயனில்லை என்பது நாமும் சிந்திக்க வேண்டிய ஒன்றே என்றாலும் பயன்படும்படியாக வாழ்வதில் தவறில்லையே. வாழ்த்துக்கள்.